வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். தமிழ் புத்தாண்டு பரிசாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல செய்தியை நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்தார். அதை எப்படி பாராட்டுறது, எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு மனம் முழுக்க உவகையோடு நாம் சிந்திச்சுட்டே இருக்கிறோம். அது என்னன்னு கேட்டால், மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா. சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் ஆள்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டுமறிவினல் ஆணுக்கு பெண் இங்கு இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று அன்றே சொல்லிவிட்டு சென்றான் பாரதி. அந்த பாரதி கண்ட புதுமை பெண்களை குடத்திலிட்ட குத்துவிளக்காக இல்லாமல் தேசமெங்கும் அனைத்து துறையிலும் சிறப்புற செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பலருடைய கனவாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் 14 பிறந்த நாள் கண்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் பெண்களுடைய சம உரிமைக்காக தான் இருந்தது. இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய மோடி அவர்களின் தீர்க்க தரிசனமான ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்தியாவில் பெண்களுக்கு பல துறைகளில் மிகப்பெரிய பெருமைகள் வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்தூரை பார்த்திங்கன்னா அதில் 2 பெண்கள் தான் அதை மிக சீராக நம்முடைய தேசத்துக்கே வந்து தெரிவித்தாங்க. அதை ரொம்ப அழகாக வழிநடத்தி சென்றாங்க. அதே போல் மிலிட்ரின்னு இல்லை, கல்வியில், தொழில்துறையில், இராணுவத்தில், அரசு பொறுப்புகளில், இப்படி எல்லா இடத்துலையுமே பாஜக அரசு மத்தியில் பெண்களை ரொம்ப ஊக்குவிக்குது. அதுக்கு நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், ஸ்மிருதி இரானி அவர்கள், இப்படி அமைச்சர்களை சொல்லலாம். நம்முடைய தேசத்தின் அதிபர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் யங்கஸ்ட் பார்லிமெண்ட்ரியன் மைல்திலி தாக்கூர்லேருந்து ஆரம்பித்து எத்தனை பேரை நம்ம சொல்லலாம். பட் திஸ் இஸ் நாட் இனஃப். இது பத்துமான்னு கேட்டால் இல்லை. இந்தியாவில் பெண்களுடைய நிலை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் கனவாக தான் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஐடியலாக தான் இருக்குது. நடைமுறை வாழ்க்கையில் பெண்களுடைய நிலைமை இன்னும் போராட்டமாக தான் இருக்குது. அதை விட முக்கியமாக ஆண்களுக்கு அடங்கிய ஒரு இடத்துல தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் வந்து வேலையிடங்களில் சம உரிமை சம ஊதியத்துக்காக போராடியவர். அவருடைய கனவு அப்படியே தான் இருக்குது. அந்த கனவை இன்றைக்கி நினைவாக்கிறதுக்காக 33% இடஒதுக்கீடு மசோதாவை ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தின் மூலமாக அமுல்படுத்துறதுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான இந்த மத்திய அரசு விழைந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நான் ஒரு பெண்ணாக நன்றி, பாராட்டு, ஆதரவு எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பெண்கள் எல்லாருமே புகழக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை சிலர் எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குறாங்க. பெண்கள் உரிமையில் எதுக்கு 33%? நீங்கள் வந்து ஓப்பன் காம்படிஷன்லேயே வந்துக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இதே கட்சிகள் தான் ஒவ்வொரு முறையும் ஜாதி ரீதியான இடஒதுக்கீடுகளை ஜாதி ரீதியான இடஒதுக்கீடுகளை அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காக ஒவ்வொரு முறையும் ஏற்றி கொடுக்கணும்னு போராடுறவங்க. ஆனால் இந்தியாவில் 49% பெண்கள் அவங்களுக்கான அங்கீகாரத்துக்கு இவங்க போராட மாட்டாங்க. அதுலேயும் வேண்டான்னு சொல்கிற கட்சிகளை பார்த்திங்கன்னா, ஒரு பெண் பிரதமராக இருந்து அவங்களுடைய தலைமையில் அவங்களுடைய வாரிசு அரசியலில் இன்றைக்கும் ஒரு பெண் தான் மறைமுகமாக அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கட்சியே அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து பெண்களுக்கு அரசியல் ரீதியான அதிகாரப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்து பெண்கள் தான் அவங்களுக்கு பெண்கள்னு கணக்கு. ஏன் மற்ற குடும்பங்களில் இருக்கிற பெண்கள், சாதாரண பெண்கள், அதிகாரத்தில் இது வரைக்கும் வராத பெண்கள் ஒரு மிகச்சாதாரண பின்னணியிலிருந்து ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும்.
அரசியலை மாற்றி அமைக்க முடியும், நம்முடைய ஜனநாயகத்தை ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோண மாட்டேங்குது. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாட்டில் அரசியல் தலைவராக ஒரு பெண் வரணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில், அந்த கட்சியில் நீங்கள் ஏதாவது ஒரு உறவு முறையாக இருக்கணும். எதிர்க்கிற இந்த பெண்கள் மசோதாவை எதிர்க்கிறவங்க சொல்கிறேன், டீலிமிட்டேஷன் அதோடு இது சேர்த்துருக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி எதிர்ப்பு வருது. அதை மிகப்பெரிய அளவில் பேசுகிறாங்க திமுக ஆளுங்கட்சி கூட்டணி. அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி. காங்கிரஸை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சியில் எம்எல்ஏ எம்பி ஆகணும்னா கண்டிப்பாக யாருக்காவது நீங்கள் மகளாகவோ சகோதரியாகவோ இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் வேண்டப்பட்டவங்களாக இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அங்கே பதவியை பார்க்கவே முடியாது. இது கவுன்சிலர்லேருந்து எல்லாருக்கும் ஏதோ ஒரு பின்புலம் இருக்கணும். யூ ஹாவ் டு பி பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன். அப்படி கிடையாது. அந்த கான்செப்டே இல்லை. எனிபடி கேன் ட்ரீம் அப்படிங்கிறது தான் மோடி அவர்களுடைய ட்ரீம். அந்த ட்ரீமுக்கு, அந்த கனவுக்கு கை கோர்ப்போம். இதை மிக பெருமையுடன் நம்பிக்கையுடன் சொல்கிறேன். தமிழகம் மட்டும் இல்லாமல் பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் ஏகோபித்த ஆதரவையும் பாராட்டுக்களையும் பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 33% பெண்கள் மசோதா இஸ் அ கேம் சேஞ்சர். இந்திய ஜனநாயகத்தை புரட்டி போடும் ஒரு புரட்சியாக இது இருக்க போகிறது. இதில் அரசியல் ஆதாயம் தேடாமல் பெண்களுக்காக ஆண்களும் சேர்ந்து ஆதரவு தர வேண்டும் என்பதே அனைவரின் அவா. நன்றி.